ஏன் இந்தியாவுக்கு வந்து இவ்ளோ கண்ட்ரீஸ் வந்து அட்டாச்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக் ரீசன் இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் பவர். உலகத்துல 9 கண்ட்ரீஸ் கிட்ட தான் அணு ஆயுதங்கள் இருக்குது. அதுல இந்தியா கிட்ட இருக்குதுங்கிறப்பமே 190 கண்ட்ரீஸ்ல நம்ம வந்து அந்த டாப் 10 கண்ட்ரீஸ்க்குள்ள ஈஸியா வந்துரும். ஓகேவா? நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற பவர் நம்மள பத்தி பேசி தான் ஆகணும். நம்ம ஒரு முக்கியமான பவர் ஆயிடுறோம். ஏன்னா அணு ஆயுதம் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 200 கண்ட்ரீஸ்ல 10 கண்ட்ரி கிட்ட தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 கண்ட்ரி 9 கண்ட்ரி கிட்ட தான் இருக்குது. அதுல நம்மளும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாக்ட்டா நீங்களே ஒரு முக்கியமான காரணம். என்ன மாதிரி என்ன சொல்றேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்தியாவோட பாப்புலேஷன், இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ், உலக அளவுல படிச்ச ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இந்தியன்ஸ் வந்து ஈஸியா டாப்ஸ் தி லிஸ்ட். ஓகேவா? சைனாலயும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்க நிறைய பேருக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இங்க இத்தனை பேர் இங்கிலீஷ் பேசிட்டு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய சிஇஓஸ் மாறுறதா இருக்கட்டும், உலகத்துல இந்த வீடியோ நான் என்னோட அனலிட்டிக்ஸை பார்க்குறப்ப எனக்கு எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கண்ட்ரிலாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஏதாவது ரொம்ப ரேண்டமான துலாவு அப்படின்னு ஏதாவது ஒரு கண்ட்ரி போட்டிருப்பாங்க. அங்கேருந்து 4 இந்தியன்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. தமிழர்கள் மட்டுமே அப்போ அங்க வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இந்தியா மொத்தமா எங்கெங்க வேர்ல்டு ஃபுல்லா போயிருப்பாங்க. ஸோ இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் இன்னைக்கு தேவை. நீங்க வந்து மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா நம்ம கேரளால இருக்கக்கூடிய அவ்வளோ பிசினஸ் மேனை பார்க்க முடியும். அவ்வளோ பீப்புள் வந்து அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அதே மாதிரி வந்து சிங்கப்பூர், மலேசியா போனீங்கன்னா தமிழர்களை பார்க்க முடியும். இங்கேருந்து மைக்ரேட் ஆனவங்களை நான் சொல்றேன். அமெரிக்கால போனீங்கன்னா அவ்வளோ தமிழர்கள், தெலுங்கு பேசுறவங்க, கனடால அவ்வளோ இந்த பஞ்சாபிஸ், தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் மைக்ரேட் ஆயிருக்கிறப்போ எவ்ரி ஒன் நீட்ஸ் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேவா? நம்ம அவ்வளோ பகச்சுக்கிட்டாமா இல்லாத கண்ட்ரி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எது இருக்கும்? பாகிஸ்தான் இருக்கலாம், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் இருக்கலாம். இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகவே மாட்டோம்னு இருக்கும்ல. அங்க எக்கானமி பெருசா கிடையாது. வளரக்கூடிய எக்கானமிஸ், வளர்ந்துருக்கிற எக்கானமிஸ் எல்லா இடத்துலயும் இந்தியன்ஸ் இருக்கிறது. அந்தந்த கண்ட்ரிக்கு நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட் நம்ம தான். ஒரு காலத்துல அது சைனாவா இருந்துச்சு. இப்போ நம்ம தான் பாப்புலேஷன். அவன் எந்த ப்ராடக்ட்டை வேர்ல்டுல டெவலப் பண்ணாலும் அவன் இந்தியாவில் வித்தாதான் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்கே போய் சேர்றான். இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இல்லைனா டெஸ்லா இவ்வளோ பெரிய கார், எவ்வளோ ஃபேமஸான கம்பெனி. ஆனால் ஏன் இலான் மஸ்க் மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காரு? நம்ம கவர்மெண்ட்டும் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஓகேவா? நம்ம கிட்ட அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்குது. யார் பிசினஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் கடைசியில் என்ன வேணும்? ஒரு பெரிய மார்க்கெட்ல போய் விற்கணும் அப்படின்னு தானே தோணும். நம்ம தான் ரங்கநாதன் தெருவே உலகத்துக்கு. அதனால தான் வந்து இங்க பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 10 பாயிண்ட்ல நாலாவது சொல்றேன். வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து சைனா எப்போ கோக் மக்கா ஏதாவது பண்ணுவாங்க, ஒரு யூஎஸ் எப்போ கோக் மக்கா பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்ல யூஎஸ் சைடு இருக்கிறவங்க மெஜாரிட்டி சைனா ஏதாவது கோக் மக்கா பண்ணிடுவாங்கன்னு. அப்படி சைனா கோக் மக்கா ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடிய கண்ட்ரீஸ் லைக் இந்த தாய்வானா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன்னா அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஜியாகிரபிக்கலி அடுத்தடுத்து இருக்கும். சைனா என்னென்ன பண்ண முடியுமோ நம்மளும் அதெல்லாம் பண்ணணும்னு இப்போ முயற்சி செஞ்சு வளர்ந்துட்டு இருக்கோம்ல. ஸோ நம்ம பை டிஃபால்ட்டே அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் நம்ம கூட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு. அவன் எனக்கு எதிரி, அவனுக்கு அடுத்து அங்கே இருக்கிறதுலே பெரிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா இந்தியா. இவன் அதை விட பெரிய ஆள் ஆயிடுவானா? ஆயிடுவான். அப்போ இவன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச். எப்படி நியூக்ளியருக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கோ, நம்மள டாப் 10 இந்த வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிடுதோ, ஸ்பேஸ் வந்து நம்மள வேர்ல்டோட டாப் 5 குள்ள கொண்டு போயிடுது. உலகத்துல டாப் 5 கண்ட்ரீஸ் தான் வந்து ஸ்பேஸ்ல சொந்தமா நான் ஸ்கிராச்ல இருந்தே நானே பில்ட் பண்ணி போயிட்டு வர முடியும்னு சொல்ற கண்ட்ரீஸ் ரொம்ப கம்மி. 5 கண்ட்ரி தான் இருக்கும். அதுல நம்மளும் ஒன்று. நம்ம நிலாவுக்கு போயிட்டும் வந்துட்டோம். அதுவுமே இந்தியாவை ரொம்ப பவர்ஃபுல் ஆக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்ச்சேஸ். உலகத்தோட மிக காஸ்ட்லியான பர்ச்சேஸ் எதுனா ஆயுத பர்ச்சேஸ் தான். வேர்ல்டுல இருக்கக்கூடிய முக்கியமான டெக்னாலஜி எல்லாத்தையும் வாங்குறது நம்ம கண்ட்ரியா இருந்துட்டு இருக்குங்கிறப்போ எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க பிசினஸ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது. அதுவும் நம்ம டிஃபென்ஸ்ல அதிகமாக செலவு பண்ணுவோம். ராணுவத்துக்கு செலவு பண்ணுவோம். ஆல் தேங்க்ஸ் டு பாகிஸ்தான் தொல்லை பண்ணிட்டே இருக்காங்கன்னு. ஸோ அதனாலேயுமே வந்து எல்லா கண்ட்ரீஸும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அவங்க பிசினஸ் நம்ம நாடுகளோட ராணுவத்தோட நடக்கும். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.